வணக்கம். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீக்கப்படலாம், இல்லாமலாக்கப்படலாம். இது இந்த மணி நேரத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பாஜக RSS கூடாரமே நடுங்கி போயிருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த தேர்தல் ஆணையரின் மீதும் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரையிலும் இல்லை. இம்பீச்மெண்ட்னா என்ன? தகுதி நீக்கம். எதற்காக? இப்போது மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இருக்கிறார் அல்லவா, இவர் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்கார். அதாவது நிரூபிக்கப்பட்ட மோசமான நடத்தைகளை அவர் கையாண்டிருக்கிறார். அதாவது மோடிக்காகவும் RSSற்காகவும் இந்திய தேர்தல் முடிவுகளை வாக்கு திருட்டுக்களின் மூலமாக மாற்றி அமைத்திருக்கிறார். அதற்கு எதிராக அவர் மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. சரி, வரும் நாட்களில் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இந்தியாவில் நடக்க போகிறது இருக்குது. மோடி இந்த நேரத்தில் யோசிச்சிருப்பார், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், அமித்ஷா அடுத்தது என்ன, என் பையனை காப்பாற்றணும், இவங்கெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி, இந்த நேரத்தில் இதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான இன்னொரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான இணைய ஊடகம். இந்த ஊடகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகாரில் ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது அல்லவா, அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக 3 தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த 3 தொகுதிகளுக்கும் அவர்கள் செல்கிறார்கள். சென்றபோது தான் தெரிகிறது, அந்த 3 தொகுதிகளில் மட்டும் 80,000த்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 தொகுதிகளில் மட்டும் பீகாரில் 80,000த்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் சேர்த்திருப்பதை இந்த இணைய ஊடகம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. கிரிம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 590 ஓட்டுகள் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் 489 ஓட்டு இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு சென்றபோது தான் அந்த இணைய ஊடகத்தை சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அப்படி ஒரு வீடோ அப்படி ஒரு முகவரியோ அங்கு கிடையாது என்பது. எவ்வளோ அதிர்ச்சியர், என்னெல்லாம் வேலை செய்கிறானுங்க பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதுதான் நீங்கள் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையருடைய ப்ரெஸ் மீட்டில் பிரதிபலித்தது. என்ன ஊடகவியாளர்கள் கேட்குறாங்க, ப்ரெஸ் மீட்டை தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எப்பா, பீகாரில் நீ ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதில் நிறைய பேருடைய பேர் சீரோன்னு இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு உடனே அவர் சொன்ன பதில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சிரிப்பலை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. மோடி சொல்லிகிட்டு இருக்காரு, RSSகாரன் சொல்லிகிட்டு இருக்கிறான், இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் தேர்தல் ஆணையர்கள் இப்படி வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்காக போகும்போது அங்கே பெரும்பாலான மக்களுக்கு வீடுகளே இல்லையா, நிறைய மக்களுக்கு வீடுகள் இல்லையா. அப்போ வீடுகள் இல்லாத மக்களுக்கு மோடியினுடைய ஆட்சியில் ஒரு முகவரி கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் சீரோன்னு கொடுத்தோம் இப்படின்னு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. அதை பார்த்தால் நமக்கு சிரிப்பு வருமா வராதா? வீடற்ற ஏழை மக்களுக்கு முகவரியாக சீரோ என்று கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒன்று. அடுத்ததாக உடனே பத்திரிகையாளர்கள் விடுவாங்களா, சரி சார், நீங்கள் அங்கே நிறைய பேருடைய பேரை சேர்த்துருக்கிறீங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் ABCD EFGH IJKL MNOP QRST இப்படியெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி? இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? முழித்து கொண்டிருக்கக்கூடிய, பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய, பதட்டத்தின் உச்சியில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை நேற்றைய தினம் இந்திய மக்கள் பார்த்தார்கள். இது மட்டுமா? ஏன் CCTV ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தேர்தல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ராகுல் காந்தி கேட்டார். 45 நாட்களுக்குள்ளேயே திடுப்புன்னு அதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்களே, அழித்து விட்டார்கள் அல்லவா, அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா நம்முடைய தேர்தல் ஆணையம்? அதாவது நம்முடைய அம்மா சகோதரி இவர்களை இவங்களுடைய வீடியோலாம் நீங்கள் வெளியே காட்டணும்னு சொல்கிறீங்களா? எங்கே வராமல் பாருங்கள். டேய், அவர்கள் வாக்களித்ததுனால CCTV ஃபுட்டேஜை கொடுப்பா அப்படின்னு கேட்குறோம். உடனே அம்மா சகோதரின்னு வர்றான். இப்படி சென்டிமெண்ட்டாக பேசுனா நம்ம எல்லாம் உடனே ஒரு சரண்டர் ஆயிரும் அப்படின்னு. இதெல்லாம் இங்கே நடக்காதப்பா.
நீ எதுக்கு delete பண்ண? எங்கள் அம்மா போட்ட ஓட்டு யாருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். எங்கள் சகோதரிகள் போட்ட ஓட்டு யாருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா எங்கள் அம்மாவும் சகோதரியும் மோடிக்கு போட மாட்டாங்க இல்லையா? போடாமல் இருந்த எங்கள் அம்மா சகோதரியோட ஓட்டு எப்படி இன்னொரு கட்சிக்கு போச்சுது? எப்படி மோடி வெற்றி பெற்றார், ஆர்எஸ்எஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இந்திய மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு பதில் இல்லை. அடுத்ததாக என்னென்னா, டிஜிட்டல் ரீடபிள் டேட்டா இல்லையா? மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா டிஜிட்டல் மயமாயிருச்சு இல்லையா? டிஜிட்டல் ரீடபிள் டேட்டா அதை கொடுப்பா, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிற ராகுல் காந்தி கேட்டால், அது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்குமாம். எங்கே? அதாவது பெக்காக்கஸ் மென்பொருளை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாம் உளவு பார்ப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் டிஜிட்டல் டேட்டாவை கொடுத்தா தனி மனித சுதந்திரம் பாதிச்சிருமா? ஆதார் கசிவு, அது கசிவு, இது கசிவு, டோனியுடைய முகவரி, டோனியுடைய அந்தரங்கமே எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லும்போது நமக்கு இந்திய மக்களுக்கு சிரிப்பு வருமா வராதாங்க? எள்ளி நகையாட தோன்றுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தலைமை தேர்தல் ஆணையரின் மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வருவதற்காக இந்தியாவினுடைய கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் சொல்கிறேங்க, நேற்றைய தினம் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிக முக்கியமான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓட்டர் அதிகார யாத்ரா. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், பீகாரில் ஒருபோதும் வாக்கு கொள்ளையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் அந்த யாத்ராவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அது துவங்கி இருக்கக்கூடிய நேரத்திலேயே தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் சிக்கல் தான். நீங்கள் செப்டம்பருக்குள்ளே பாருங்கள், இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்திய மக்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.